ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எப்படி செய்யணுன்னா முந்தின நாளே வேக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஈஸியாக சமைச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 காலை கட் பண்ணி போட்டு இதில் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஒரு 10 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இனிமேல் நம்ம பாயா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே அதுலேயே எல்லாம் போட்டு இதையும் வதக்கி வேக வச்சுருவாங்க. ஆனால் நான் தனியாக வேக வச்சேன். ஏன்னா தனியாக வேக வச்சிட்டோம்னா ஒரு 10 விசில் 12 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு தாளிக்கிறதுக்கு. அதுக்காக அப்படி செஞ்சேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பு முழுசாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆட்டுக்கால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் 2 கால் தான் எடுத்தேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். மிளகு, சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நம்ம ஆட்டுக்கால் பாயாவுக்கு தாளிச்சிக்க போகிறோம். கடாயை வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் சோம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் இருக்குது. போட்டு தாளிச்சிக்கலாம். இருக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நான் 2 கால் தான் எடுத்திருக்கேன். அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கிறது. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நான் ஆட்டுக்கால் வேக வைக்கும்போதே போட்டு வேக வச்சுட்டேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன். அதனால் தாளிப்பில் நான் போட மாட்டேன். உப்பும் அதில் கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா அதுலேயும் உப்பு இருக்குது. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரட்டும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். லைட் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியமான சைஸில். அதை போட்டு வதக்கிக்கலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி தான். பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிட்டோம் தேங்காய் மசாலாவில். அதனால் இதில் நான் போடலை. ஒரு வேளை உங்களுக்கு காரம் பத்தலைன்னு சொன்னால் நீங்கள் இதில் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிளகு, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால காரம் இருக்கும். இது 2 கால் மட்டும்தானே, அதனால நான் அளவு பார்த்து தான் போடுறேன்.
வதங்கட்டும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது. ஆல்ரெடி நம்ம காலை வேக வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுலேயே மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்காலில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டேன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அங்கே இதில் ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 விசில் வச்சேங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். நம்ம வந்து ஒரு 5-6 விசில் இறக்கிட்டோம்னா வேகாது. ஆட்டுக்கால் பாயெல்லாம் குறைஞ்சபட்சம் 10 விசில் இல்லை 12 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை அலசி தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போது பார்த்தீங்களா, நல்ல கலர் வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. பிகினர்ஸ் கூட பண்ணலாம். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொதிக்கட்டும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு வாசனைக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கரம் மசாலா ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், அதுக்காக தான். நான் காரம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். நான் பசங்க சாப்பிட்றதுக்காக. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காயில். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காகிடுச்சு. இந்த திக்னஸ் போதும், நம்ம அரைக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்குதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை சுட்டுட்டு அதுக்கு நான் வந்து இந்த பாயா வச்சு சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதை நான்வெஜ் பிரியத்தில் இருந்தீங்கன்னா இதை பார்த்து செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக வெரி டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.